கிளம்புற சமயத்துல பரதன்கிட்ட கேட்டார், உங்க அப்பாவுக்கு 3 மனைவி 4 குழந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அம்மா எல்லாம் வந்திருக்கா, யார் பேர் என்ன, யாரோட அம்மா யாருன்னா. கௌசல்யா அவளும் சொன்னா பரத்வாஜருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு. கௌசல்யா நமஸ்காரம் பண்ணினா, இவதான் பாக்கியசாலி, ராமபிரான பெத்தவள் அப்படின்னா. சுமித்ரா நமஸ்காரம் பண்ணணும்னு, இவா மகாபாகியசாலி, ராம கைங்கரியத்துக்காக பிள்ளைய பெத்தவள், சத்ருக்னனையும் லட்சுமணையும் பெத்தவள். இப்ப 3 பொண்டாட்டி 4 புள்ளையில 3 புள்ள 2 பெண் மனைவிய சொல்லி முடிச்சாச்சு. மிச்சம் இருக்கிறது ஒரு பொண்ணு ஒரு புள்ளதான் இருக்கா, ஒரு மனைவி ஒரு புள்ளதான். இதுக்கு அறிமுகமே கொடுக்க வேண்டாம். கைகை நமஸ்காரம் பண்ண உடனே பேசாம இருந்தான் பரதன். இது யாருன்னு கேட்டா, இவதான் ரொம்ப பேராசக்காரி, கெட்ட எண்ணம் முடிச்சவள், ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சவள், அதுக்கு பலனா விதவத்துவத்தை அடைஞ்சவள், மகாபாவி, என்னோட அம்மான்னு. அதுக்குதான் கேட்டேன், பேசாதே. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்னன்னு தெரியாம பெரியவாளை பேசலாமா? உங்க கைகேயியோட தியாகம் உனக்கு தெரியுமா? இது தேவகாரியண்டா பரதா. இந்த லோகம் க்ஷேமமா இருக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான். அதுக்கு முக்கியம் ராவணவதம். ராவணவதம்னா காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போகணுங்கிறதுனா வரன் கேட்கணும். உலகம் முழுக்க பழிச்சாலும் பரவாயில்லை, நல்ல காரியம் நடக்கணும்னு தன் மேல பழிய போகின்றவள் தான் கைகேயின்னு. ஒண்ணும் இது தெரியுமா கைகேயின்னா? தெரியும். எப்படி தெரியும்னா, ஒரு அனுமானத்துல பேசுறேன்னா, கெட்ட கனவெல்லாம் பார்த்தேன்னு ராமர்கிட்ட சொன்னாரோ, கெட்ட கனவை படுத்துன்ற இடத்துல தானே பார்க்க முடியும். கைகையோட அரண்மனையில தானே அவர் படுத்துட்டு இருப்பார். தான் கண்ட கனவை கைகையிட்ட சொல்லியிருக்கிறோம், ராஜாகி முர்த்திமா அப்படின்னு. நான் இல்லைனாலும் எவன் ராஜாவா இருந்தாலும் அவன் செத்து போடுவான்னு கிரகம், அஷ்ட கிரகம். இப்ப தசரதர் ராஜாவா இல்லாம ராமனை ராஜாவாக்கினா ராமன் போயிடுவான். அதனால கைகை என்ன பண்றா, தசரதனையும் விட்டுட்டு ராமனையும் விட்டுட்டு தன் பிள்ளைய கொண்டு விட்டுட்டான். அதுல தன் புள்ள பலியானாலும் பரவாயில்லை அந்த நவக்கிரகத்துக்கு, ராமனும் தசரதனும் பிழைக்கட்டும்னு. அவளோட பாக்கியம் பாருங்க, பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கல, பாதுகையா படு. இருந்தாலும் அந்த கிரகத்தோட பலன் தசரதர் அடிச்சுன்னு போயிடுத்தது போற போக்குல. அவ்வளவு உத்தமிடா இவன்னு சொல்ல, அங்கிருந்து கிளம்பி ராமன் இருக்கிற இடத்துக்கு வந்தா, இந்த காட்டுல ஊர்ந்து முன்னாடி வந்துட்டான் பரதன். வந்தா இந்த கொடியெல்லாம் வரத பார்த்துட்டு, பரதன் வரத பார்த்துட்டு, முதல்ல லட்சுமணன் கோபப்பட்டான். பரதன் நம்மளோட சண்டை போடுறதுக்கு வரான் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கிடையாதுன்னா ராமன். நம்மளோட கூட பிறந்தவன், ஒரே அப்பா அம்மா புள்ள, அவன் நம்மளோட சண்டை போடுவனா? அந்த மாதிரி புத்தி அவனுக்கு உண்டா? அவன் நம்மளகிட்ட பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு. பரதன் வந்த உடனே, நீ லட்சுமணன்ட்ட இந்த ராஜ்யத்தை கொடுத்துரும் நான் சொன்னா கொடுப்பான்டா, அவ்வளவு நல்லவன்டா பரதன் அப்படின்னு சொல்றதே. அங்கேருந்து கிட்டக்க நெருங்க நெருங்க ஒரு ஆசிரமம் தெரியறது, அதுல ஒரு ரிஷி உட்காந்துருக்கா. அவர்கிட்ட போய் கேட்கலாம்னு கிட்டக்க வந்தா ராமரை பார்த்துட்டான். உடஜே ராமமாசீனம் ஜடாமண்டலதாரினம் தந்து கிருஷ்ணாஜிநதரம் சீரவல்கலவாசனம் ததர்ஷ ராமமாசீனம் அபிதப்பாவ கோமமம் சந்தனேன மஹர்ஷேன யஸ்யாங்கமுபசேவிதம் மலேன தஸ்யாங்கமிதம் கதமாரியஸ்ய சேவ்யதே மன்னிமித்தமிதம் துக்கம் பிராப்தோ ராம சுகோசிதः திக்ஜீவிதம் ரிஷம்சஸ்ய மம லோக விகர்ஹிதம் இத்யேவம் விலபன் தீனः பிரஸ்வின்ன முக பங்கஜः பாதௌ அப்ராப்ய ராமஸ்ய பபாத பரதோ ருதன்னே. கிட்டக்க நெருங்க நெருங்க இந்த ராமனுடைய முகம் ராமர்னு தெரிஞ்ச உடனே கதறான். என்ன சொல்லி கதறினான்னா, எந்த எங்க அண்ணா உடம்புல சந்தனம் தடவி பார்க்கணுமோ அந்த அண்ணா உடம்புல புழுதி படிஞ்சு பார்த்தேனே, எந்த எங்க அண்ணா சிம்மாசனத்துல உட்காந்து பார்க்கணுமோ அந்த அண்ணா தர்பாசனத்துல உட்காந்து பார்த்தேனே, எந்த எங்க அண்ணாவோட தலையில கிரீட்ட வச்சு பார்க்கணுமோ அதுல ஜனதரிச்சு பார்த்தேனே, எந்த சபா மண்டபத்துல எங்க அண்ணா உட்கார்ந்துக்கணுமோ அந்த அண்ணாவை நான்
ஒரு குடிசையில உட்கார்ந்து பார்த்தேனே, எங்க அண்ணாவை சுத்தி ராஜ பிரமுகர்கள்லாம் இருக்கணுமோ அந்த அண்ணாவை சுத்தி மிருகங்கள்லாம் இருக்க பார்த்தேனே, இது மாதிரி ஒரு பிச்சைக்கார கோலத்துல எங்க அண்ணா வரத்துக்கு பாவியான நாம் பிறந்ததுதான காரணம். நான் பிறக்கலைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு அழுதுண்டே காலில் வந்து விழுதான். இது நிஜமான கதை, இது எழுதின கதை இல்லை. அழுகையினால கண்ணீர் மறைச்சு பாதவ் அப்பிராப்பிய ராமஸ்ய, காலுக்கு 2 அடி முன்னாடியே விழுந்துட்டான் கண்ணு தடுத்து. இதே அடுத்தது சத்ருக்னனை சொல்லும் போது காலில் விழுந்தான்னு இருக்கு. கீழே விழுந்த அந்த பரதனை தூக்கி மடியில வச்சுட்டு ராமர் ஜடிலம் சீரவசனம் பிராஞ்சலிம் பதிதம் புவி ததர்ஷராமோ துர்தர்ஷம் யுகாந்தே பாஸ்கரம் யதா. எல்லாம் எவ்வளவு பெரிய சயின்ஸ சொல்லிட்டு பாருங்க. யுகத்தோட உலகத்தினுடைய அழிவுல எப்படி எல்லா கிரகத்தையும் உள்ள சேர்த்துட்டு கடைசியில சூரியன் செதஞ்சு போகுமோ அது மாதிரி கீழே விழுந்திருக்கான்னு. இது எப்படி கிரியேட் ஆனதுங்கிறது மட்டும் இல்ல, இது எப்படி திரும்பி ரிவர்ஸ் ஆகுங்கிறதையும் சொல்றது சாஸ்திரம். இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானதுங்கிறது மட்டும் இல்ல, எப்படி திரும்பி போகுங்கிறது. யுகாந்தே பாஸ்கரம் யதா, சூரியன் எப்படி கீழே விழுவனோ அது மாதிரி கீழே விழுந்து கிடக்கான் பரதன். அந்த பரதனை தூக்கி மடியில வச்சுட்டு என்னாச்சு, அங்கே பரதமாரோப்பிய பரியபிருச்சத் சமாஹிதா கொனுதே பூத் பிதா தாத யதரண்யம் த்வமாகதா. என்னாச்சு, அப்பா சௌக்கியமா இருக்காரா, நீ ஏன் காட்டுக்கு வந்த, அம்மா சௌக்கியமா இருக்காளா, ஏன்னா அவள் இன்னும் வரல, நீ ஒழுங்கா ராஜ்ய பரிபாலனம் பண்றியான்னு இந்த ராஜ்ய சம்பந்தப்பட்ட விஷயமாவே கேட்டு வரா. இதுக்கு கட்சி சர்க்கம்னு பேர். பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய சர்க்கம் இது. என்னென்ன இருந்தா ஒரு தேசம் சுபிக்ஷமா இருக்கும், என்னென்ன தப்பு பண்ணினா ஒரு தேசம் நாசமாகுங்கிறதெல்லாம் சொல்றார். அதுக்கு ஒரு விஷயம் சொல்றார், 1000 முட்டாள மந்திரியா வச்சுக்காம ஒரு புத்திசாலிய மந்திரியா வச்சுட்டு இருக்கியான்னு கேட்டார். ஒரு கேள்வி இருக்கு. 1000 முட்டாள மந்திரியா வச்சுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஒரு புத்திசாலி மந்திரியா இருக்கணும். கச்சித் சகஸ்ரான் மூர்க்கானாம் ஏகமிச்சதி பண்டிதம் பண்டிதோ ஹ்யர்த்த கிருச்ரேஷு குர்யான் நிஸ்ரேயசம் மஹத். 1000 பேர் முட்டாளா இருந்து என்ன யோசிச்சிடும், அறிவுன்னா வேணும். அப்பா தாத்தாலாம் எப்படி பண்ணினாலும் அப்படிலாம் நீ ராஜ்ய பரிபாலனம் பண்றியா அப்படிலாம் கேட்டால் எல்லாத்துக்கும் பரதன் பதிலே சொல்லல. ஏன்னா அவன் எனக்கு இதெல்லாம் இந்த ராஜ தர்மங்கள்லாம் தனக்கு என்னத்துக்குன்னு உண்டாகும். ஒரு விஷயத்த சொன்னா, நீங்க அப்பா சௌக்கியமா அம்மா சௌக்கியமானு கேட்டேன், நீங்க கிளம்பின உடனேவே அப்பா உயிரை விட்டுட்டாருன்னா, நீங்க அண்ணன் பொண்ணு அப்பா செத்து போயிட்டார், எனக்கு சொல்லி அனுப்பிச்சு நான் வந்தேன்னா, அப்பாவுக்கு ஒன்றும் உடம்பெல்லாம் கிடையாதேப்பா, நார்மலா தானே இருந்தார், ஆரோக்கியமானு இருந்தார், என்னத்தினால அப்பா உயிரை விட்டார்னு கேட்டா, அப்பா உயிரை விடுறதுக்கு காரணமே நீங்க தான். त्वमेव शोचन्ने तव दर्शनेप्सुः त्वय्येव सक्तामनिवर्त्य बुद्धिं त्वया विहीनः तव शोकरुक्मः त्वां संस्मरन्नस्तमितः पिता ते. அப்பா காலமானதுக்கு காரணமே நீங்க தான். त्वमेव शोचन्ने तव दर्शनेप्सुः, உங்களையே நினைச்சு துக்கம் அடைஞ்சு உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உங்களை நினைச்சியே அழுது உங்களை நினைச்சே புலம்பி உங்களை நினைச்சே உருகி உங்களை நினைச்சே உயிரையும் விட்டார். அப்ப சொல்றாரு ராமர் கதறி தீர்த்துட்டாங்க. ஒரு அப்பா வச்ச பிரியத்தை ஒரு புள்ள வைக்கவே முடியாது பரதான். நான் ஒன்னும் உயிரெல்லாம் விட்டுடல, பக்கத்துலதான் இருக்கேன், நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சுமே என் பிரிவு தாங்க முடியாம அப்பா உயிரை விட்டுட்டாருன்னு சொல்றேன். அப்பா என்னை விட்டுட்டு நிரந்தரமா போயிட்டாருன்னு தெரிஞ்சு நான் இன்னும் உயிரோட இருக்கேன் பாருங்க. அப்பாவுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பகவான் பண்ணினார். இந்த 10 நாள் காரியங்கள்லாம் பண்ணணும், விட்டு போயிடாது கர்மா. ஒருத்தர் பண்ணினதுக்காக ஒருத்தருக்கு விட்டு போயிடாது. தர்ம சம்ஸ்காரம்னு பேரு, திருப்பி ஆரம்பிச்சு பண்ணணும், அந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பகவானே பிண்ட பிரதானம் பண்ணணும். சாஸ்திரங்கள்ல எப்படின்னா, நாம என்ன சாப்பிட்றோமோ அதுதான்.
எதன்னாத் புருஷோ பவதி ததன்னாத் தஸ்ய தேவதான்னு சாப்பிட்றோம்னா அது சாத்வீகமான விஷயம், மாம்ச விஷயங்கள்லாம் கிடையாது. பகவான் அங்க என்ன சாப்பிட்றான்னா, அந்த மூங்கில் இருக்கு பத்தியெல்லாம், மூங்கில் பூத்துதுன்னா ஒரு அரிசி வரும், அந்த அரிசியை தான் பகவான் சாப்பிட்றோம். அந்த அரிசியாலதான் பிண்ட பிரதானம் பகவான் பண்ணியிருக்கான். பின்னாடி கௌசல்ய வரத்தை வருத்தப்படுறார், இதைதான் சாப்பிட்டு எனக்குள்ள இருக்கானான்னு. ராமருக்கும் பரதருக்கும் சம்வாதம் நடக்கிறது. அதற்குள்ள எல்லாருமே வந்துட்டார்கள். நீங்க இது மாதிரி கிளம்பி போயிட்டு, அப்பா காலம் ஆயிட்டா, எங்க அம்மா வரம் கேட்டா உங்க பட்டாபிஷேகம் நின்று போச்சு, அப்பா காலம் ஆயிட்டா. அண்ணா எனக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது, எங்க அம்மா வரம் கேட்டதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கு பகவான் சொன்னார், இப்ப யார் உனக்கு சம்பந்தம்னு சொன்னார்? முதல்ல நம்மளோட கூட பிறந்தவா, நம்ம குடும்பம், இதை பத்தி நாமே புரிஞ்சுக்கல, நம்ம குழந்தைகளை நாமே புரிஞ்சுக்கலன்னா வெளியில உள்ளவா எப்படி புரிஞ்சுப்பா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா பரதான்னு கேட்டான். நீ எப்பேற்பட்ட மகாத்மா வயத்துல உதிச்சவன், இப்படி அல்பமான புத்தி உனக்கு வருமா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இது உங்க அப்பா, உங்க அம்மாவோட அப்பாக்கு, அஸ்வபதினு கைகேயோட அப்பா, அவருக்கு நம்ம அப்பா வரன் வாக்கு கொடுத்துருக்காரு. கல்யாணம் பண்ணிக்கிறதேவே கைகேயிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. அதை ஞாபகம் வச்சுன்னுதான் கைகேயி அம்மா வரன் கேட்டது, என்ன காட்டுக்கு அனுப்பிச்சது அதுதான். அதனால இதெல்லாம் ஒன்றும் தோஷமே கிடையாது, அப்பாவை சத்தியசந்தனா பண்றதுதான் நம்ம 2 பேருக்குமே பொறுப்பு. உடனே அவன் சொன்னா, அப்பாவே போயிட்டார், அதனோட சத்தியம் முடிஞ்சு போயிடுத்துருந்தான். இந்த மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்தா கடன் கிடையாதுங்கிற மாதிரி உள்ள விஷயம் இல்லடா இது. அப்பா போனாலும் சத்தியம் போகாது, அப்பா போனாலும் சத்தியம் அப்படியே தான் இருக்கு. அதனால நீனும் நானும் அதை நிறைவேற்றணும்னு சொல்ல ரொம்ப ஆர்கியூமெண்ட் எல்லாம் நடந்தது. கடைசியில நான் ராஜாவா, எனக்கு அதெல்லாம் தெரியவே வேண்டாம், நீங்க வந்தா வாங்க வராட்டி போகும், முதல்ல வந்தே ஆகணும்னு முடிவாத முடிச்சா, அப்புறம் அதெல்லாம் நான் ராஜாவா இருக்க மாட்டேன். அண்ணா இருக்கிறதே தம்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்க கூடாதுங்கிற எத்தனையோ தர்மங்களை ராமர் சொன்னார். எனக்கு அந்த தர்மங்கள்லாம் அவசியமே இல்லை. அண்ணா இருக்கிறதே தம்பி பட்டாபிஷேகம் பண்ணிக்க கூடாது, இந்த ஒரு தர்மம் எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் ராமர் தன்னுடைய பாதுகை அவன் கொண்டு வந்திருந்தான், அந்த பாதுகையை கொண்டு வர சொல்லி, பாதுகையை ஹேமபூஷிதேன்னு தங்கமயமான பாதுகையை கொடுக்க, அதை வாங்கிட்டு ராமரை பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன்டா பரதா, 15வது வருஷம் முதல் தேதி உன்னை நான் பார்ப்பேன், 15வது வருஷம் முதல் தேதி உங்களை நான் பார்க்கலன்னா நெருப்புல இறங்கிடுவேன்னா பரதன். அனுப்பிச்சுட்டு பரதன் அங்கேருந்து வந்து அம்மாவெல்லாம் அரண்மனையில விட்டுட்டு நந்தி கிராமம்னு ஒரு இடத்துல சிம்மாசனத்தை உட்காத்தி வச்சு, அபியர்த்தஸ்து பரத ஸ்ரீமானே அபிஷிச்சே ஆரிய பாதுகே தததீனஸ்ததா ராஜ்யம் காரயாமாஸ சர்வதா. பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு பரதனானவன் பாதுகைக்கு அதீனமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரான். ராஜா பாதுகை, பரதன் சேவகன். மறுநாளைக்கு ராமர் அங்கேருந்து கிளம்பி, இங்க பரதன் வந்ததுனால அந்த நினைவுகள் திரும்பி திரும்பி வருது, கீழே விழுந்த இடங்கள்லாம் பரதனை ஞாபகப்படுத்துறது. அதனால கிளம்புன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி அத்ரி அனசூயேன்னு ஒரு மகரிஷி அவர்களுடைய ஆசிரமத்துக்கு போக, சோத்ரேராசிரமமாசாத்ய தம்ம வந்தே மகாயசாஹ தஞ்சாபி பகவானத்ரிஹி புத்திரவதி பிரத்யபத்யதா. ஒரு புள்ளைய எப்படி வரவேற்பாரோ அப்படி வரவேற்றார் அதிதி. ராமரும் லக்ஷ்மணர் சீதை எல்லாருமே நமஸ்காரம் பண்ணினார். அத்ரி சொன்னார், எனக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ணினா போறாது, உள்ள ஒரு பாட்டி இருக்கா, மகாபதி விரத 10 வருஷம் சூரியனை உதிக்காம பண்ணினவர். தசராத்திரம் கிருதா, 10 நாளைக்கு, தசராத்திரம் கிருதா ராத்திரி சேயம் மாதேவதே நகா, உனக்கு அம்மா மாதிரி. 10 வருஷம் மழை பெய்யாத இருந்த காலத்துல மழை இங்க பஞ்சம் இருக்கும்போது இந்த இடத்துல பஞ்சம் இல்லாம பார்த்துட்டவன். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நீ போய் அவளையும் நமஸ்காரம் பண்ணினால், ராமர் நமஸ்காரம் பண்ணினால், லட்சுமணர் சீதை நமஸ்காரம் பண்ணினா, ராமரும் லட்சுமணரும் வாசலுக்கு வந்துட்டான். நமஸ்காரம் பண்ணின சீதைய உட்கார்ந்து போனான். வயசானவள் அத்ரி அனசூய, ரொம்ப தொண்டு கிழவி, வெள்ளிக்கம்பி மாதிரி தலையெல்லாம் நிறைச்சு கிடக்கு, காதுல உள்ள தோடு பல்ட்டி அடிச்சு கிடக்கு,
உடம்புல எல்லாம் சதவையே கிடையாது, வெறும் எலும்பு தான் இருக்கு. அந்த சந்தியும் ஒன்னோட ஒன்னும் சம்பந்தப்பட்டு இல்ல, தனித்தனியா ஆடுறது. அந்த மாதிரி நிலையில தான் இருக்கா. பக்கத்துல அந்த சீதையை தடவி கொடுத்து, சீதேன்னா உன்னைய மாதிரி உலகத்துல ஒரு உத்தமி உண்டா? தெத்வா ஞாதி ஜனம் சீதே மானமிருத்திஞ்ச பாமினி அவருத்தம் வனே ராமம் திஷ்டியாத்வமனுகச்சசி நகரஸ்தோ வனஸ்தோ வா பாபோ வா யதி வா சுபஹ யசாம் ஸ்த்ரீணாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகா மஹோதயாஹ துஷீலः காமவృத்தோ வா சனைர்வா பரிவர்ஜிதः ஸ்த்ரீணாம் ஆல்ய ஸ்வபாவானாம் பரமம் தெய்வதம் பதிஹி நாதோ விசிஷ்டம் பஸ்யாமி பாந்தவம் விமிருதந்த்யகம் யக்த்வா ஞாதி ஜனம் சீதே. இப்படி ஒரு கஷ்டம் வரத்தே வச்சு தாங்கறதுக்கு சொந்தக்காரெல்லாம் இருந்தும் அதை விட்டுட்டு ராமன் பின்னாடி வரணும்னு உனக்கு எப்படி தோணினதுன்னு கேட்டான். கதையா கேட்கக்கூடாது. ஒரு கஷ்டம் வரத்தே யாருக்குமே தன்னை செக்யூர் பண்ணிக்கணும்னு தான் தோணும். நீ என்ன வேணாலும் மண்ணாடிக்கு போய், எனக்கு தெரியாது, எனக்குள்ளதை எனக்கு ஜாகிரதை பண்ணு அப்படின்னு தான் சொல்லுவா. இவனும் வக்கு இல்லாதவள், வழி இல்லாதவள் கிடையாது. பிறந்தாத்துல ஒரு வழி கிடையாது, எங்க வான்னு ஏன்னு கேட்கறதுக்கு கருடான்னு உத்தரம் கிடையாது, இவரை விட்டா கதி கிடையாதுங்கிற மாதிரி இல்ல. ஜனகன் இவ போனான்னா இவளுக்கு மீனாட்சி மாதிரி இவளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ராணியா பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு புள்ள கிடையாது, அப்படி தாங்குவா. இஞ்சியுமே கௌசல்யுமே பொண்ணாதான் வச்சிருந்தா நீ காட்டுக்கு போகாதேன்னு தான் சொன்னாவா. நீ இந்த சௌக்கியத்தை விட்டுட்டு காட்டுக்கு போகாதே அப்படின்னு சொன்னா, இப்படி எல்லாரும் ஆதரவா இருந்தும் உனக்கு எப்படி தோணினதுன்னு கேட்டான். ராமனோட வரணும் அப்படின்னு தோணினது. நீ பண்ணின காரியத்தோட மதிப்பை சொல்லட்டுமா? நகரஸ்தோ வனஸ்தோவா பாபோவா எதிவா சுபா. அவன் கணவன் நகரத்துல இருந்தாலும் சரி, கிராமத்துல இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி, மலையில இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு கணவனை தாண்டி ஒரு உறவு என்னோட அனுபவத்துல தெரியலேன்னு. பொதுவா ஒரு பேச்சு பேசும்போது எந்த விஷயத்தை யாரு பேசணும்னு இருக்கு. இப்ப பதிவிரதா தர்மத்தை, ஸ்திரீ தர்மத்தை சொல்றா. இத ஒரு பதிவிரத வாக்குனால சொன்னாதான் அது அனுபவபூர்வமா வருமே தவிர, ஒரு ரிஷி எவ்வளவு சொன்னாலும் அது வெறும் சாஸ்திரமா தான் இருக்கும். அது ஒரு வாழ்ந்து அனுபவிச்ச ஒரு பதிவிரத வாயினால், இப்ப நல்ல விருந்த சாப்பிட்டுட்டு ஆஹா சக்கர பொங்கல் அபாரம் அப்படின்னு சொன்னா சாப்பிட்டவன் தான் சொல்லணும், சாப்பிடாதவன் எப்படி சொல்ல முடியும்? அது மாதிரி ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு பேசணும். இவ சொல்றா. இன்னொருத்தரா இருந்தா இதுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு சொல்றேன். அப்புறம் சீதை என்ன பதில் சொன்னான்னு சொல்றேன். இன்னொருத்தரா இருந்தா என்ன சொல்லுவா தெரியுமோ? நீங்க சொன்னதையேதான் எங்க ஆத்து பக்கத்தாத் மாமின்னு சொன்னான். நீ ஏண்டி அவன் பின்னாடி போற, சந்தியில நிக்கிற, போய் நீனும் பறக்கணும் பெண்ண பெருங்காயம், நீ பாட்டுக்கு இங்க சௌக்கியமா இரு, போகாதேன்னு சொன்னா நான் தான் இதை விட வேண்டாம்னு வந்தேன். இங்க இது 4 கால் ஒரு வாளோட போறது பாருங்க, இதை விட வேண்டாம்னு வந்தேன்னு கணவனை பத்தி இவ செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு கணவனை இப்படி கீழே வச்சு பேசுவேன். சீதை சொன்னால் நான் வந்தத்துல ஆச்சரியம் ஒண்ணுமே கிடையாதுன்னா, ததா ஆச்சரிய மாரியாயாக என்மாம் துவமனுபாஷசே கிம் புனரியோ குணஸ்லாக்யா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா ஸ்திரானுராகோ தர்மாத்மா மாத்ருவத் பித்ருவத் பிரியா. இதுல நான் வரத்துக்கு ஆச்சரியமா நீங்க சொல்ற ஆச்சரியத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த மாதிரி கணவனோட பின்னாடி வந்த ஆச்சரியம் இருக்கும்? அவன் ஒழுங்கா சம்பாதிக்காம, பொறுப்பு இல்லாம, குடிகாரனா, குடிச்சுட்டும், மனைவியை கவனிக்காம, சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு கொடுக்காம, குழந்தைகளை கவனிக்காம, நித்தியம் பொழுது முடிஞ்சா அடிச்சு உதைச்சு ஒரு ஹிம்சை பண்ணிட்டு ஒரு துர்குணியா துஷ்டனா உள்ள கணவனுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அவன் பின்னாடி வந்தா நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் பொருந்தும். என் கணவன் ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அம்மா கிம் புனரியோ குணஸ்லாக்கியாண்டா,
அந்த ராமனோட குணங்களை வர்ணிச்சு மாளாது. அன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டே வரேன் திரும்ப திரும்ப. ஒரு மனுஷன் நல்லவன்கிறத அவன் பொண்டாட்டி சொல்லணும்னு இந்த இடம் தான். ஒரு ஆத்துக்கார் நல்லவரா கேட்ட ஆத்துக்கார் மாதிரி உலகத்துல உண்டான்னா மாமி ஒத்துக்கணும். அத எந்த மாமியாரும் ஒத்துப்பாளோ? உங்களுக்கு அவரை பத்தி என்ன தெரியும், நான் சொல்றேன் கேளுங்கன்னு தானே சொல்லுவான். ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா அவதான் கூட இருக்கிறதுனால, ரெண்டுமே அவளுக்கு தெரியறதுனால. நான் மாத்துக்கார மட்டப்படுத்தல, நல்லது கெட்டது ரெண்டையுமே அவள் பார்க்கிறாளோ. ராமனை பத்தி வர்ணிக்கிறாள். அவ்வளோ நல்லவன் ராமன். சாணுக்ரோஷாக, என்கிட்ட ரொம்ப இரக்கம் உள்ளவன். இங்க கவனிச்சு கேட்கணும். என்ன அப்படியே குழந்தை மாதிரி வாஞ்சையா கவனிச்சுப்பான். சில பேர் மனைவிட்ட ரொம்ப பிரியமா இருப்பா, அவனுக்கு காரியமாகணும். அது மாதிரி இங்க இல்ல. ஜிதேந்திரியாகன்னா ராமன் முன்னாடி என்ன அலங்காரம் பண்ணின்னு வேணா நின்னாலும் மனசை கலைச்சிட முடியும். 100 விஷயம் சொல்லிடுறேன். கணவன் புலனடக்கமா உள்ளவன்கிற சர்டிபிகேட்டும் மனைவிதான் கொடுக்கணும், இன்னொருத்தர் கொடுத்துட முடியாது. ஸ்திரானுராக, அதை விட இதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத விஷயம். ஒரே மாதிரி பிரியமா இருப்பான்னா யாருமே அப்படி இருக்க மாட்டான். ஒரு நாளைக்கு உன் கையில ஏதாவது திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கிளம்பு ஸ்ரீநகர் போலாம், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படிமா. வாச கடைசியில எதையாவது கேட்டா சல்லு புள்ளுன்னு எரிஞ்சு விடுவான். அவனுக்கு அறிவே கிடையாதா? இப்ப கேட்கறீங்க, கையில பணமே இல்லைன்னு உனக்கு தெரியாதா? ஒரு சமயம் பிரியமா இருப்பான், ஒரு சமயம் பிரியமா இருக்க மாட்டான், ஒரு சமயம் கத்துவான், ஒரு சமயம் கொஞ்சுவான். இதுதான் வாழ்க்கை. எல்லாரோட வாழ்க்கையிலயும் அப்படிதான் இருக்கும். அப்படி கிடையாது. ராமர் ஸ்திரானுராகா, ஒரே மாதிரி பிரியமா இருப்பார். காரணம் தர்மாத்மா. அதை விட ஒரு உயர்வு சொல்லட்டுமா அம்மா, எங்க அப்பா அம்மாவை காட்டிலும் என்கிட்ட பிரியம் உள்ளவன். கல்யாணமான இத்தனை வருஷத்துல எங்க அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்தது கிடையாது. அது மாதிரி என்கிட்ட பிரியம் உள்ளவர் என் ராமன். அவ சொன்னா, நான் தான் அழகா பேசுறேன்னா என்னை விட அழகா பேசுறீங்க நீ, ரொம்ப அழகா பேசுற, பதிவர்த்தா தர்மத்தை ஜவா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி கண்ணை திறந்தா ஒரு மேக்கப் பொட்டி நின்று. இப்பெல்லாம் இந்த கல்யாணத்துல ஸ்ரீமங்கல் தாரத்துக்கு முன்னாடி 2 பிசாசு உள்ள போய் ஒரு பிசாசை தயார் பண்ணிட்டு வருது பத்தியில, அது தலையை விரிச்சு போட்டு. அதனால சொல்றேன், ஏன் இவ்வளவு கொச்சையா சொல்றேன்னு கேட்காது. தலையை விரிச்சு போட்டுட்டா அப்படிதான் சொல்லுவேன். ஸ்திரீ தர்மமே கிடையாது, அது அமங்கலம். அதுக்காக சொல்றேன். பாக்கி எந்த டயத்துல வேணாலும் நீங்க விரிச்சு போட்டுக்கோங்க, தேவ காரியத்துல விரிச்சு போட்டுக்காதீங்க. குழந்தைகளையும் அப்படி பழக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. நுனி முடிச்சாது போட்டுக்கணும், அல்லது நுனியில ஒரு ரப்பர் பேண்டு கிளிப்பாது போட்டுக்கணும். தேவ காரியத்தை தலையை விரிச்சு போட்டுன்னு பண்ணினா தேவ காரியத்துக்கு பலனே கிடையாது. இந்த மேக்கப் பாக்ஸோட வராபத்தில அது மாதிரி ஒரு பொட்டி அழகா சீதைக்கு தலையை வாரி பின்னி விட்டு ஜடையெல்லாம் வச்சு தைச்சு அதுல உள்ள அத்தனை நகைகளையும் பட்டுப்புடவை எடுத்து கட்டி அலங்காரங்கள்லாம் பண்ணி ஒரு அழகான பலகாய போட்டு அதுல உட்காத்தி வச்சு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, உன் கல்யாணம் ரொம்ப நன்னா நடந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருக்கா, நான் வரல, இப்போ உன் வாயினால உன் கல்யாணத்தை நீ சொல்லு, நான் கேட்கறேன் அப்படின்னா. பொதுவா ஒருத்தர உபன்யாசம் பண்ணுன்னு சொன்னா உடனே பண்ணணும். பகவத் குணத்துக்கு மட்டும் அந்த விஷயம் பிகு பண்ணிக்கவே கூடாது. நான் இஞ்ச பண்ண மாட்டேன். சில பேர் முன்னாடி கவனிப்பா, நான் பண்ற இடங்கள்லாம் சரியா இருக்கா, இது மாதிரி இத்தனை கீக்கடமான இடத்துல நான் பண்ண மாட்டேன், பெரிய சபாவா ஏசி வேலை இருந்தா நீ என்ன பெறட்டுறது. ஒரு பாமர ஜனங்களுக்குன்னா பக்தி பேசணும். நான் 20 வருஷம் தொடர்ந்தாப்புல சைதாப்பேட்டையில இந்த நம்ம இந்த காரணீஸ்வர் கோவில் இருப்பதில்ல, அதுல சொல்லியிருக்கேன். அதுல என்ன விசேஷம்னு கேளுங்க, கொதிக்கும் தர உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் கூட லோயர் மிடில் கிளாஸ், ஒருத்தர் கூட அப்பர் மிடில் கிளாஸே கிடையாது. இது எப்படி எனக்கு தெரியும்னா, மறுநாளைக்கு நான் மெட்ராஸ்ல இருக்கிறது, அப்ப எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போவேன், ஏதாவது மார்க்கெட்ல வந்தேன், சாமி நான் ரிக்ஷா ஓட்டுறேன், உங்க கதை விடாம கேட்பேன். ஆமா, அத்தனை பேர் கேட்பா. அத்தனை ஜனங்கள் கரிகா விற்கிறவா, கீரை விற்கிறவா, ரிக்ஷா ஓட்டுறவா, டாக்ஸி ஓட்டுறவா, அத்தனை ஏழைகள் கேட்கும். அத்தனை அது பகவத் குணத்துக்குள்ள விஷயம். பகவத் குணம் சொல்லுன்னா எந்த இடமா இருந்தாலும் ஆரம்பிச்சுடும். எனக்கு பகவத் குணம் என்ன, இதுல என்ன இருக்கு சொல்ல போனா, குருநாதரை பத்தி சொல்றேன், நினைச்சுக்கணும். எங்க அண்ணா குருநாதர் இருக்கு, அங்க இருக்கும் கிருஷ்ண பிரேமன்.
10 பேர் சேர்ந்தாலே பகவத் குணத்தை ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டயமே கிடையாது அண்ணாக்கு. நீங்க சாயங்காலம் கதை சொல்றது, ராத்திரி கதை சொல்றது அப்படிதானே எல்லாரும் வச்சுட்டு இருப்பா. அப்படிலாம் வச்சுக்க மாட்டாரு அண்ணா. இந்த கிருஷ்ணசுவாமி அவர் ஒரு அட்வொகேட் குப்புசுவாமி அவாத்துல வந்து பாக்குறதுக்கு வந்தா 10 பேர் சேர்ந்த உடனேவே ராமாயணத்தை ஆரம்பிச்சுடுவார். ஏதாவது ஒரு குணத்தை ஆரம்பிச்சுடுவார். வந்தவாழ கரெக்டா கைடு பண்ணுவார். என்கிட்ட நீங்க வர்றதே அதுக்கு தானே, பகவத் குணத்தை நான் சொல்றேங்கிறது தானே என்கிட்ட நீங்க வர்றது. வேற ஏதாவது பெருசா தீட்சிதர் மாடனா என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு, கடுக்கன் போட்டுட்டு இருக்காரு, கையில போட்டுட்டு இருக்காரு, வம்பு இவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வரேன். நீங்க பகவத் குணம் சொல்றாருன்னு தானே வரேன். அப்ப பகவத் குணத்தை யோஜனை பண்ண ஒருத்தர் இருந்தாலும் சொல்லணும், 1000 பேர் இருந்தாலும் சொல்லணும். தயக்கம் இல்லாம சொல்லணும். சொல்லுன்னு உடனே சொல்லணும். எனக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், மைக்கெல்லாம் அப்படி இருக்கணும், என்ன கச்சேரியா பண்ண போறோம், ஒண்ணுமே வேண்டாம். உட்காந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சா. 2வது விஷயம் சொல்றேன், பகவத் குணம் சொல்லும் போது கதை தானே, அதன் மூலமா தான் குணத்தை அனுபவிக்கிறோம். கதை எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். நான் உங்களுக்கு தெரியாத கதையை சொல்லிட முடியாது. அதனால உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சேன்னா நான் அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைச்சாதான் தெரியும்னு நான் நினைச்சா நான் அனுபவிக்க முடியாது. ராமாயணத்துல எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமே, அங்க சொல்லலையா ராமாயணத்துல, இங்க சொல்லலையா அப்படின்னு நான் ஜம்ப் பண்ணிட்டு போனேன்னா இவர் என்ன முழுசாவே கதையை சொல்லல அப்படின்னு உங்களுக்கு தோணும். கொஞ்சம் குதர்க்கமா உள்ளவா அங்க சொல்லியிருக்கு இங்க சொல்லியிருக்குன்னா நாங்க அங்கேயே பாத்துக்கிறோம், நீங்க அதுக்கு போயிட்டு பார்க்கோம்பா. உங்களுக்கு சரித்திரத்தை சொல்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன். அதனால நீங்க உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதுக்குள்ளேயே நான் போகக்கூடாது. நான் கதையை பியூரா சொல்லணும். மிதிலாதிபதிர் வீரா ஆரம்பிச்சு சொல்றாள். மிதிலேன்னு ஒரு நகரம், ஜனகன் ஒரு ராஜா. 27 சதுர்யுகமா உட்கார்ந்துருக்கிற இந்த கிழவிக்கு மிதிலைய தெரியாதா, ஜனகனை தெரியாதா? ஆரம்பிச்சு ஆச்சரியமா கதை சொன்னால், என்ன யஜ்ஞ பூமியிலிருந்து எடுத்தா தேவ வாக்கு சொன்னது. சீதாங்கிற பெயருக்கு சீதா லாங்கல பத்ததின்னு பெயர். ஒரு நேர்கோடு போட்டா கலப்பையினால அதுக்கு சீதான்னு பெயர். அதனாலதான் ஹிந்தியில சீதா ஜாவோங்கிறது. சீதான்னா நேர்னு அர்த்தம், நேர்கோடு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இவளுக்கு சீதான்னே பெயர். இவளை வளர்த்துன்னு வரதே தான் நான் அந்த பொட்டியை திருப்பிட்டேன். அதனால அந்த பொட்டியை பணையமா வச்சு வைக்கும்போது எங்க அப்பா ரொம்ப கோச்சுன்னு விட்டார். நீ இது மாதிரி பண்ணிவிட்ட, அதனால ஒருத்தராலையுமே அந்த பொட்டியை தொட முடியல, வில்ல தொட முடியலன்னு நான் உடனே கண்ணீர் விடுறதே தான் கீழே பார்த்தேன். ராமரோட வந்தார், இல்ல விஸ்வாமித்திரரோட. விஸ்வாமித்ரேன சகிதா யஜ்ஞம் திரஷ்டும் சமாகதா லக்ஷ்மணேன சக பராத்ரா. ஏன்னா இதெல்லாம் தெளிவுபடுத்திட்டு போறோம். சீதையும் ராமரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்துண்டாளா அப்படின்னு கேட்டா பாலகாண்டத்துல அதுல பதில் கிடையாது. இந்த இடத்துலதான் இருக்கு. அண்ணனும் நோக்கினால் அவையனும் நோக்கினால்னு கம்பர் அங்க சொல்லிட்டு போறார். அதுக்கு இன்னைக்கு வியாக்கியானம் பண்றவாள்லாம் ஏற்கனவே 2 பேரும் போன்ல காதலிச்சா, இதுல காதலிச்சா, லெட்டர் கொடுத்துட்டா, மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான்னு என்னென்னமோ வியாக்கியானம் பண்றான். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சீதை அழுதா, தோழிகள்லாம் சமாதானப்படுத்துறதே தான் அழறத அவ பார்க்க வேண்டாம்னு இப்படி ரோடு பக்கம் திரும்பினா ராமர் வரத்தை பார்த்தா, ராமரும் நிமிந்து பார்த்தார். இந்த ஒரு விஷயம்தான். சுபசகுனம் ஏற்பட்டது, கல்யாணம் ஆச்சு. என் தங்கையை லட்சுமணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்னை விட மகாவதி வருது. இதை பின்னாடி சுந்தரகாண்டத்திலையும் சொல்றாள் சீதை. இப்படிலாம் சொல்லி சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி அங்கேருந்து பகவான் ஆசீர்வாதத்தை பெற்றுண்டு பல மகர்ஷிகள் அவள்கிட்ட ஆசீர்வாதத்தை பற்றி தண்டகாரண்யத்துக்குள்ள பிரவேசம் பண்ணினாங்கிற சரித்திரம். நாளைக்கு சுந்தரகாண்டம் ஆரம்பிச்சிருவேன்.